ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நார்த் இந்தியனில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. டோக்லா தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். 1.5 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் சமையல் சோடா, 1/2 ஸ்பூன் சால்ட், கூடவே 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சமையல் சோடா தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக ஈனோ சேர்த்தா ரொம்பவே இன்னும் சாஃப்டாக இருக்கும் டோக்லா சாப்பிட்றப்ப. இதே போல் கட்டிகள் இல்லாமல் மாவை கரைச்சி எடுத்துக்கிட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க ட்ரேவை எடுத்துக்கலாம். அதில் பட்டர் ஷீட் போட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி அடுப்பில் இட்லி குண்டானில் தண்ணி வச்சுருக்கேன். நல்லாவே கொதிச்சிடுச்சு. அதுக்கு மேலே இதே போல் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு டின்னை வச்சு மூடி போட்டு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 20லேருந்து 25 நிமிஷம் வரையிலும் இருக்கட்டும். அதுக்குள்ளார அதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லாவே பொரிஞ்சு வந்த பிறகு 4லேருந்து 5 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளார சேர்த்து நல்லாவே வதங்கி வர வரையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் பாதி லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை, 1/2 ஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 கொதி வர வரையிலும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அடுத்து டோக்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் செக் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வேகாமல் இருந்தது. அதனால் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வச்சு வேக வச்சேன். பாருங்கள், நல்லாவே ஒட்டாமல் வந்துருச்சு கத்தியில். இப்போ ஒரு பிளேட்டுக்கு டோக்லாவை மாற்றிட்டேன். நமக்கு வேணுன்ற ஷேப்ஸில் டோக்லாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணுறப்பவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே போலவே டோக்லாவை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அவ்வளோதாங்க, ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை இதுக்கு மேலே ஊற்றிடலாம். புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் உப்பும் சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டோக்லா. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.